நீங்கள் பிரத்யட்சமாக ஒரு பசுவை பார்த்தா 4 கால்கள் 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு பண்ணுறோம். இப்போ நீங்கள் இவ்வளோனா தெரியல. இப்போ நம்ம நிறைய ஒவ்வொரு இதுக்கும் அங்கங்களுக்கு இருக்குது. சூரியன், கண்கள்னா சூரியன், சந்திரன், இந்த வால் நாகம். அதுவும் முக்கியமாக பசுவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாகம் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறான். பசுவில் நீங்கள் கவனிச்சு பசு கோபூஜையில் பார்த்தீங்கன்னா பிரதட்சணம் பண்ணி வருவா. எல்லா இடத்துலையும் இந்த சந்தனம், மஞ்சள், குங்குமம்லாம் தடவுவா. பூஜை தீபாரதனை பூர்த்தி மகாலட்சுமி எங்கே பண்ணுவானா, அந்த பிருஷ்டபாகம்னு பின்னாடி பாகத்தில் அங்கே மகாலட்சுமி இருக்கா பசுவில். எல்லாத்துக்கும் சோர்ஸ் அவ தான், கோமாதா தான். அப்போ அங்கே பண்ணலாம். ஸோ அங்கே கோமாதா பூஜை டெய்லியுமே பண்ணலாம், தினமுமே பண்ணலாம். காமதேனுக்கு ஸ்லோகங்கள் இருக்கா? அது ஸ்லோகங்கள் காமதேனவே நமஹான்னு சொல்லலாம். ஓம் காமதேனவே நமஹா, ஓம் சுரப்யை நமஹா, ஓம் கோமாத்ரே நமஹா. நம்ம எளிமையாக சொல்கிறேங்க. ஏன்னா நாமாவா சொன்னால் நிறைய தடவை சொல்லலாம். ஆமாம், நீங்கள் எப்படி சொல்ல ஓம் கோமாத்ரே நமஹான்னு சொல்ல முடியுமா? ஓம் கோமாத்ரே நமஹா, கோ தாயே அப்படின்னு. ஓம் கோமாத்ரே